இன்னைக்கு நாம பார்க்கிற திருத்தலம் 108 திவ்ய தேசத்துல 90வது திவ்ய தேசம். கூடல் அழகர் மதுரை மாநகரத்துல மையத்துல அமைஞ்சது. மூலவர் கூடல் அழகர், உற்சவர் வியூக சுந்தரராஜ பெருமாள். வியூக சுந்தரராஜ பெருமாள்னா வெற்றி தான், வெற்றின்னு அர்த்தம். அந்த காலத்து மன்னர்கள் போருக்கு கிளம்பும் போது தன்னுடைய வியூகத்தை இந்த பெருமாள்கிட்ட பாதத்தில் சமர்ப்பிச்சு வெற்றி அடைஞ்சாங்க அப்படிங்கிறது ஐதீகம். நாமளும் நம்மளுடைய காரியங்கள் வெற்றி அடைகிறதுக்காக இந்த பெருமாளை கும்பிடுறது ரொம்ப நல்லது. ஸ்தல விருட்சம் கதலி, விமானம் அஷ்டாங்க விமானம். நாம திருக்கோஷ்டியூர் பத்தி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் 2 கோயில் அஷ்டாங்க விமானம்னு சொன்னோம். முதல் கோயில் திருக்கோஷ்டியூர், 2வது கோயில் கூடல் அழகர். அஷ்டங்கங்கள் 125 அடி உயரம் இந்த விமானம். கலசம் 10 அடி உயரம். இது தரையில் நிழல் விழுவதில்லை. விமானம் ரொம்ப சிறப்பு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா மலை கோயிலையும் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வர மாதிரி இந்த கோயில்ல விமானத்தை கிரிவலம் வராங்க. திருமண தடை, கல்வி அறிவு, குழந்தை செல்வம் இதெல்லாம் இங்க சிறப்பாக நடக்குது. கல்வி தடை நீங்குது அப்படிங்கிறது ஐதீகம். தாயாருக்கு பால்குடம் உற்சவம் நடக்கிறது ரொம்ப விசேஷம். அப்புறம் 3 ஆழ்வார்கள் இந்த கோயிலுக்கு மங்களாசாசனம் செஞ்சிருக்கிறாங்க. நாம சாதாரணமா கோயில்ல போனா நம்ம குறைகளை சொல்லி வேண்டுவோம். ஆனா பெருமாளுக்கே பல்லாண்டு பல்லாண்டு நீ பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்க அப்படின்னு பல்லாண்டு பாடின குழந்தையாக பெருமாளை நினைத்து பல்லாண்டு பாடிய பெரியாழ்வார் அந்த பாசுரத்தை 4000 பிரபந்தம் அரங்கேறிய முதல் பாசுரம் அரங்கேறியது இந்த கோயில்ல தான். அது ரொம்ப சிறப்பு. நம்ம கோயிலுக்குள்ளார மிக அமைதியான இடம். அவசியம் போய் இந்த கோயிலை பார்க்கணும். பாண்டிய மன்னனுக்கு மீன்கொடி கிடைச்சது இந்த கோயில் வரலாறு. என்னன்னு கேட்டீங்கன்னா, பாண்டிய மன்னன் ஒரு தடவை வைகை ஆத்துல நீராடும் மீன்கொடி கிடைச்சது இந்த கோயில்ல தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வைகை ஆறு மாலை போல இந்த கோயிலை சுத்தி ஓடுது. சுவாமி பெருமாள் மீன் அவதாரமா எடுத்து பாண்டியனுக்கு உபதேசம் செய்த இடம். அதனால பாண்டியன் மீன்கொடி ஏந்தி போரிட்டான், இமயமலை வரைக்கும் சென்று சாதித்தான் அப்படிங்கிற வரலாறு. நாமளும் இந்த கோயில் பெருமாளை வழிபடுவோம், எல்லா நன்மைகளையும் பெறுவோம். வாழ்க வளமுடன்.